Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் வரைக்கும் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் படிக்கலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. செகண்ட் ஒன், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம். தேர்ட் ஒன், மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண். ஃபோர்த் ஒன், 20 CA⁴ தனிமத்தின் உட்கருவில் டேஷ் உள்ளது. ஃபிஃப்த் ஒன், ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் என்ன? சிக்ஸ்த் ஒன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, வேதி சமன்பாடு. செவன்த் ஒன், காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகின்றன. நைன்த் ஒன் பாருங்கள், இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது. டென்த் ஒன், இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம். 11th ஒன், டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஷ் உள்ளது. 12th ஒன், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையின் அடிப்படையாக கொண்டது. பகுதியா எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 22 கட்டாய வினா. 13th ஒன் பாருங்கள், ஸ்னெயில் விதியை கூறுக, ரொம்ப இம்பார்ட்டண்ட். 14th ஒன், ஓம் விதி வரையறு. 15 பாருங்கள், சரியா தவறா, தவறெனில் கூற்றினை திரித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், உலோக கலவை என்பது உலோகங்களின் பலப்படிதான கலவையாகும். செகண்ட் ஒன், ஒரு கரைசலின் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரைப்பான் என்று பெயர். 16th ஒன், எளிய கீட்டோனின் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக. 17th ஒன், இதய வால்வுகளின் முக்கியத்துவம் என்ன? 18th ஒன், கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் A, B, C மற்றும் D ஆகிய பாகங்களை அடையாளம் கண்டு எழுதவும். 19th ஒன், மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்ட பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? 20 பாருங்க, உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் எவை? 21, திருத்தி குறித்தும் அதன் பகுதிகள் குறித்தும் எழுதுக. 22 வந்து பாருங்க, 92 U⁵235 ஒரு ஆல்ஃபா சிதைவிற்கு ஒரு பீட்டா சிதைவிற்கும் உட்படுகிறது. இறுதியில் புதிதாக தோன்றும் உட்கருவில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை காண்க. பகுதி இ, எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 32 கட்டாய வினா. ஸோ வந்து 4 மார்க் 7 அட்டன் பண்ணும். டோட்டலாக 28 மார்க் இந்த ஒரு பாட்டில். 23ல் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், செயல்படும் திசை சார்ந்த விசையினை எவ்வாறு பிரிக்கலாம்? செகண்ட் ஒன், நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக. 24, சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? 25, கீழ்கண்ட மூலக்கூறுகளை அலகிட்டு எண்களின் படி வரையப்படுத்துக. புளூரின், பாஸ்பரஸ், அமோனியா, சல்ஃபியூரிக் அமிலம், குளுக்கோஸ், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர், ஹைட்ரஜன் அயோடைடு, மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு. நெக்ஸ்ட் பொருத்துகளை வந்து பாருங்கள், வினை செயல் தொகுதி, பல்லின வளைய சேர்மங்கள், நிறைவுறா சேர்மங்கள், கார்போ வளைய சேர்மங்கள். செகண்ட் ஒன், சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக. 27ல் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இலையிடை திசு மீசோஃபில் பற்றி குறிப்பறைக. செகண்ட் ஒன், மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. 28, நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று விளக்குக. 29ல் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்கியாப்டெரிக்ஸ் இணைப்பு உயிராக ஏன் கருதப்படுகிறது? செகண்ட் கொஷின், புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? 30ல் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லைசின் அமினோ அமிலம் செறிந்த 2 மக்காச்சோள கலப்புயிரி வகைகளின் பெயர்களை எழுதுக. செகண்ட் ஒன், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. 31, காடழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? 32, 100 கிராம் நீரில் 25 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதன் கரைப்பொருளின் நிறை சதவீதத்தை காண்க. பகுதி இ, அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே தேவையான இடங்களில் படம் வரையவும். ஸோ வந்து 3 மார்க் 7 மார்க் வந்து 3 அட்டென்ட் பண்ணணும். டோட்டலாக 21 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 33ல் வந்து பாருங்கள், குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் வேறுபடுத்துக. செகண்ட் கொஷின், குவிலென்ஸ் ஒன்றின் எஃப் மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடம் வரைக. தேர்ட் ஒன், வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? அல்லது ஃபர்ஸ்ட் கொஷின், அணுக்கரு உலை என்றால் என்ன? செகண்ட் ஒன், அணுக்கரு உலையின் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 4th கொஷினில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன்? செகண்ட் கொஷின், ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை? அல்லது கோடிட்ட இடத்தை நிரப்புக வந்து கொடுத்துருக்காங்க. மனித ரத்தம் பொதுவாக pH மதிப்பு. செகண்ட் கொஷின், வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும். செகண்ட் கொஷின், இதில்
ஒரு வினையின் வினைவேகத்தையும் பாதிக்கும் காரணிகளையும் எழுதுக. அடுத்த கொஷனில் ஆ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செயற்கை ஆக்சிஜன் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. செகண்ட் ஒன் நாளமுள்ள சுரபிக்கும் நாளமில்லா சுரபிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. தேர்ட் ஒன் ஆண்களின் இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக. அல்லது ஆ மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த ஒரு கொஷின் பேப்பரை ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சுக்கோங்க. சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது போல் பப்ளிக் வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. பபாய் ஸ்டூடெண்ட்.